The Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளிலும் இந்த மே மாதம் ஆண்டவருடைய கிருபையினால தேவன் கடந்த 4 மாதத்தை காண பண்ணினார். எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தை காணும்படி தேவன் ஒருவரே நமக்கு இரக்கத்தை உண்டு பண்ணினார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தை தாவீது ராஜா அருமையான ஒரு வார்த்தையை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படி என்று சொன்னால், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவர் மிக உணர்ந்து எழுதின ஒரு வார்த்தை என்னன்னா, அவருடைய எல்லா ஆபத்து நாள், அவருடைய இக்கட்டு, அவருடைய வேதனை எல்லா நாளிலும் அவர் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும், அவர் ஆடுகள் மேய்க்கும் போதும் கர்த்தரை முன்னாடி வச்சுருந்தார், அவர் அரசனாக மாறும் போதும் கர்த்தரை முன்னாடி வச்சுருந்தார், இவர் சத்ருவை ஜெயிக்கும் போதும் கர்த்தரை முன்னாடி வச்சுருந்தார், சத்துரு இவரை பின்தொடரும் போது கர்த்தரை முன்னாடி வைத்திருந்தார். ஆகையினால்தான் அவர் தைரியமாக சொல்ல முடிகிறது, கர்த்தரை நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இப்போ யாரை நம்ப முடியும்? ஒரு பயம் இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும் வரும். நான் பயப்படவே இல்லைங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இல்லை எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எவ்வளோ பெரிய வீரனுக்கும், இல்லை எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், இல்லை எவ்வளோ பெரிய சூழ்நிலை, எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாள் பயம் நிச்சயமாக வரும். பயப்படாத மனுஷன் ஒருத்தர் கூட கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பயம் உண்டு. பயம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தினுடைய தலைப்பை நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா எழுதி வைத்திருக்கிறாங்க. பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனத்தான் ஏலம் ரிக்கீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம். எங்கன்னா தாவீதை ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க. ஒரு பெரிய பயம் அவருடைய சூழ்ந்து கொள்ளுகிறது, பெரிய பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் எழுதுகிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன்ப்பா. ஏன் அவர் இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாருன்னா, அவர் ஆடுகள் மேய்க்கும் போது எத்தனையோ கரடி வந்தது, சிங்கம் வந்தது, எல்லா சூழ்நிலையிலும் அவர் பயந்த நேரத்திலெல்லாம் அவர் கூட இருந்தது ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருன்னா கர்த்தர். கர்த்தர் மாத்திரம்தான் அவரோடு கூட இருந்து நடத்தி வந்தார். இன்னைக்கு எல்லா பயத்துக்கும் எல்லா விதமான இக்கட்டுக்கும் நம்மை பாதுகாக்கிறவர் யாருன்னா கர்த்தர் தான். ஆகையினால தான் சங்கீதம் 3வது சங்கீதம் அந்த தலைப்பை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அந்த தலைப்பு அருமையாக எழுதியிருக்கோம். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். யார் யாருக்கு பயந்தார்னா, சத்துருக்கு மட்டும் பயந்து ஓடல, கடைசியில் அவருடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடும் போது ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். அதனால தான் அந்த சங்கீதத்துக்கு பேரை வச்சுட்டாரு, என் குமாரனுக்கு நான் தப்பி ஓடுற சூழ்நிலை வருது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுகிறது, என் குமாரனால் நான் கொல்லப்படுவனோன்னு சொல்லி. இப்போது அந்த பயம் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டத்திலும், எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட நீங்கள் கேட்டு பார்த்துருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய பணம் வைத்திருக்கணும் கேட்கலாம். யாரை கேட்டாலும், ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்களா அப்படின்னா நிச்சயமாக சொல்லுவாங்க, ஒரு நாள் நான் பயந்துட்டேன்ப்பா, இவ்வளோ நாள் நான் பயப்படல, ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு சூழ்நிலை, ஒரு வேலை வரும்போது நான் ரொம்ப பயந்தேன், எப்படி நடக்கும், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நான் பயந்தேன். ஆனால் அந்த பயத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். இந்த பயத்தை ஆண்டவரே நமக்கு அனுமதித்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பயம் பிசாசினால், இல்லை, ஆண்டவரே இந்த பயத்தை உருவாக்கி இருக்கிறார். அதனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பில் என்று சொன்னால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டே. எங்கே பயம் உண்டாகுதுன்னா, முதல்ல ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின போது அவன் ஒரு பாவம் செய்த நிமித்தம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வருது. இவ்வளவு நாள் தேவனோடு கூட உறவாடின ஒரு மனுஷன், தேவனோடு பேசினவன், தேவனோடு அவருடைய சத்தத்தை கேட்டு மாலை நேரத்தில் குளிர்ச்சியான வேலையில் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பயம் வருது.
இவ்வளோ நாள் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட்டவன், இவ்வளோ நாள் எப்போ வருவாருன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தவன், இப்போ இந்த மனுஷனுக்குள்ள என்ன வருதுன்னா, ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்போது ஒரு பெரிய பயம் வருது. நான் இருதயத்தில் பெரிய கலக்கம் வருது. ஏன் பயம் வந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்கும் போதே இந்த பயம் உருவானது. அந்த பயத்திலிருந்து எப்படியுமே ஒரு மனுஷன் வெளியே வரவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நேரத்திலும், ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம பயப்படும்படி கர்த்தரே அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த காரியத்தையும் உருவாக்குவார். நான் நம்புறேன்னா, நமக்கு பயம் ஒன்று இல்லைன்னா நம்ம நிச்சயமாக கர்த்தரை தேடவே மாட்டோம். இப்போ பயப்படுறதுனால தான், அந்த பயத்தின் நடுவில் தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பயமே இல்லைங்க, இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தேவையே இல்லை அப்படின்னா எத்தனை பேர் வந்து கர்த்தரை தேடுவோம்? கடவுளே இல்லையா அப்படின்றோம். ஆனால் நமக்கு பயத்தை கர்த்தர் உருவாக்குறாரு. நீ பயந்தாதான்ப்பா என்னை தேட முடியும். உனக்கு ஒரு தேவை வரும்போது தான் நீ என்னை கண்டுபிடிக்க முடியும். உனக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை போராடும் போது தான் நீ கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நமக்குள்ள பெரிய பயம் வருது. இந்த மாதம் வந்து நான் அதிகமாக எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறது எதுக்குன்னா, எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க வந்து இந்த மே மாதத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா, இந்த ஃபீஸ் நினச்சா எனக்கே பயமாக இருக்குது. அப்போ ஊழியக்காரங்க பாவம், அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கர்த்தர் கொடுக்குற காணிக்கையில் ஊழியத்தை செய்வாங்க. அவங்க வந்து 70,000 80,000 இத்தனையும் சொல்லப்போனால் காலேஜ் ஃபீஸ்லாம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே. இப்போது அவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அவங்க மிகப்பெரிய இடத்துல ஒரு பெரிய தேவை, ஒரு பெரிய பயம். எப்படி சந்திக்க முடியும்? அடுத்த மாதம் என் பிள்ளை காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்களுடைய எல்லா தேவை இருக்கும். நான் இந்த மார்ச் மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னென்னா, அவங்களோட பிள்ளைகளுடைய படிப்பு தேவை சந்திக்கணும் ஆண்டவரே. அவங்க கலங்கி நிற்கக்கூடாது. ஏன்னா நான் நிறைய ஊழியக்காரனுடைய தேவைகளை குறித்து நான் பார்க்குறேன். அவங்க அநேகர் வந்து தங்களுடைய நகைகள்லாம் வச்சு ஃபீஸ் கட்டுறாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு மாதம் கட்டிட்டோம், இந்த வருஷம் கட்டிட்டோம், அடுத்த வருஷம் என்ன செய்யுது, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யுது, ஒரு பெரிய பயம் வருது. இந்த வருஷம் வந்தாலே, இந்த மே மாதம் வந்தாலே, அடுத்த மாதம் நான் என் பிள்ளையை நான் எப்படி ஸ்கூலில் சேர்ப்பேன், எப்படி அட்மிஷன் போடுவேன், எப்படி இந்த காரியம் சந்திக்கப்படும், ஒரு மிகப்பெரிய பயம் வருது. அப்போ ஆனால் இந்த பயத்தின் நடுவில் ஒன்றை நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த பயத்திலிருந்து நீங்களாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த பயம் நம்மளை அடிக்கடிக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. இருள் நம்மை அடிக்கடிக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. யோபு சொல்லுகிறது போல, அவர் வந்து காரிருள் மூடிடுச்சான், ஆனாலும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றார். அப்போ நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய காரிருள் வந்து நம்ம மூடிடுது. அதுல இருந்து வெளியே வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன், எப்படி நடக்கும், இது எப்படி மாறும், இது எப்படி சாத்தியமா இருக்கும், நம்ம ரொம்ப பெரிய வேதனை அனுபவிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு வழி உண்டு, தேவ சமூகம். தேவ சமூகம். தாவீது ராஜா அவருடைய பயத்து நேரம், அவருடைய ஜீவனுக்குரிய எல்லா விதமான உபத்திரவத்தின் நேரத்திலும் அவர் எங்கே ஓடினார்னா, ஆண்டவர் விட்டுட்டு பின்னாடி ஓடல. அவருக்கு 10,000 படைபலங்கள் இருந்தது. அவர் ஒருத்தரே ஒரு கோலியாத்தை போல பல மடங்கு வீரர்கள் வந்தாலும் ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்குள்ள பலனும் இருந்தது. ஆனால் ஒன்று நம்பினாரு, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புகிறேன்ப்பா. இந்த பெரிய பயத்தை இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் உருவாக்குறாங்க, மனுஷன் உருவாக்குறான், எல்லாரும் உருவாக்குறாங்க. மனுஷங்களை கூட நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பல சமயத்தில் பயன்படுத்துகிறாங்க. நான் இன்னும் ஒரு வேடிக்கையாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வரணும், கண்டிப்பாக வந்துடும், ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு சம்பளம் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சாயங்காலத்துக்குள்ளே வரலன்னா உங்களை அறியாமல் ஒரு பயம் இருக்கும். ஏன் வரலன்னு தெரியலையே, ஒருவேளை நாளைக்கு கவர்மெண்ட் லீவ் ஆச்சு, என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பயம் வந்துடும். இப்போது மனுஷர்களை கொண்டு, மற்ற காரியங்களை கொண்டு, ஒவ்வொரு தேவைகளை வைத்தும் நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:4 அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஒன்று தான் தாவீது சொன்னது போல, என் பயத்து நடுவில் நான் ஒன்றை தேடுறேங்க. பயம் நிறைய வருது. சூழ்நிலைகளை பார்த்தா நம்ம அடுத்த நாள் வாழுவோமா, அடுத்த நாள் இருப்போமா, அடுத்த நாள் நமக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. எப்படி தான் இருப்போம் அதுவுமே தெரியாது.
அடுத்தது நமக்கு காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு, சாயங்காலம் நமக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடின அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். வேற யாருங்க போய் தேட முடியும்? நீங்கள் பணம் வேணும், நம்முடைய தைரியத்தில் நம்முடைய பலத்தில் போய் நேராக பேங்க்கில் லோன் வாங்கிடுறோம். இல்லை பக்கத்தில் போயிட்டு ஐயா கொஞ்சம் கடன் கொடுங்க, இவ்வளோ தேவை இருக்குது, வாங்கிடுறோம். சரி, ஓகே, பண தேவையில் சந்திக்கப்படுது, நம்முடைய பொருளாதார தேவையில் சந்திக்கப்படுது, எல்லாம் ஓகே. இருதயத்தில் ஒரு பயம் இருக்குதே, அந்த பயம் எங்கேருந்து போவோம்? அதுக்கு யாருக்கிட்ட போயிட்டு எத்தனை ஊழியக்கார்ட்ட போயிட்டு ஐயா என் பயம் நீங்கள் நான் ஜெபம் பண்ணுங்கன்னா பயம் போயிடுமா? போகாது. இப்போ ஒரு காரியத்தை செய்யணும், கர்த்தரை தேடுற அந்த ஒரு அனுபவம், தேவனுடைய முகத்தை நோக்கி ஆண்டவரே உம்மை நிறுத்தி நோக்கிறேன்ப்பா, எனக்கு பெரிய பயத்தை இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது, நீ அடுத்து என்ன பண்ண போறப்பா, நீ அடுத்து எப்படி இருக்க போற, அடுத்து உன் காரியம் எப்படி மாறும், நீ எப்படி வாழ போற? இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளும் நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளும் நம்முடைய உலகத்தினுடைய காரியங்களும் நம்ம அப்படியே போட்டு பயத்தில் கொண்டு போய் அமுக்குனாலும் ஒன்றை நம்ம விசுவாசிக்கணும், நான் கர்த்தரை தேடுறேன், அவர் தான், அவர் எனக்கு செவி கொடுப்பார், அவர் என் கூட பேசுவார், அவர் என் கூட இடைபடுவார், அவர் என்னை நடத்துவார். இந்த ஒரு பெரிய விசுவாசம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியக்காரருடைய வாழ்க்கையை ஓட வைக்கிறது. என்னன்னா, எவ்வளவு பெரிய சூழ்நிலை வரட்டங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா கேளுங்க, எத்தனை ஊழியக்காரனா கேளுங்க, ஏங்க அவங்க பயப்பட மாட்டாங்க? அவங்கள மனுஷன் தானே, ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. இந்த பயத்தெல்லாம் நாங்கள் பல வருஷமா பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இந்த பாதையை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த பாதைக்கு நடுவில் நாங்கள் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கிறோம், கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோம். இந்த பாதைக்கு நடுவில் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் ஏதாகிலும் செய்யுங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாங்கள் கேட்குறோம். அதனால தான் இன்னைக்கு தைரியமாக பேச முடியுது. எவ்வளோ பயம் வருது, எவ்வளோ வேதனை வருது, ஏன் அந்த பயத்தின் நடுவில் நாங்கள் அழுந்து போயிருப்போமே, ஏன் இது வரைக்கும் நிர்மூலம் ஆகலைன்னா ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. எங்களுடைய பயத்து நேரத்தெல்லாம் எப்போதும் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் பயத்திலே நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். இன்றைக்கி நான் 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவ பிள்ளைங்க ஏன் பயப்படக்கூடாது? 3 விஷயம் நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், ஏன் பயப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன். ஒரே ஒரு விஷயந்தாங்க, நான் ஏங்க பயப்படல? உலக மனுஷன் பயப்படுறான். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஊடகத்தில் வர நியூஸை பார்த்தா கடனை பார்த்து தன்னுடைய பிள்ளை மனைவி குடும்பமாய் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறாங்க. ஊடகத்தில் பார்க்குறோம். அந்த கடனை பார்த்து அவங்க பயந்து இனி நம்ம வாழவே முடியாது, அவ்வளோதான், அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, இனி நம்ம வாழ முடியாது, அவ்வளோதான், நம்மளுடைய லைஃப்பை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா, எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ சூழ்நிலை, எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ விதமான போராட்டங்களும் இருந்தாலும் ஒன்று அவங்க விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அதனால தான் சங்கீதம் 118வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எங்க இருக்கிறார்னா கூட இருக்கிறார். மனுஷன் என் கூட இருக்கிறான், நான் ஏன் பயப்படுவேன் அப்படின்னு தாவீது ராஜா எழுதல. அவர் ஒன்று நம்புறாரு, எவ்வளோ பேர் வேணா இருங்க, என் சகோதரர் இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மா இருக்கட்டும், இல்லை என் மாமனார் பெரிய யுத்த வீரனாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒருத்தர் கூட இருக்கிறார். யாருன்னா கர்த்தர். இந்த 5வது மாதம் நீங்கள் ஒன்று விசுவாசிங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் ஏன் பயப்பட மாட்டேன் தெரியுமா? இந்த மனுஷன் 1000 எழும்பலாங்க, 10,000 எழும்பலாம். அதனால தான் வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 வலது 10,000 பேர் எழும்பினாலும் ஒன்று தெரியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் வலது பாரிசில் எனக்கு துணையா இருக்கிறார், எனக்கு நிழலா இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். அதனால தான் பயம் என்னை ஆட்கொள்ளும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்னை தேற்றி திடப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி திடப்படுத்தி கொண்டு வந்தது தேவ கிருபை, தேவ கரம். ஒவ்வொரு நாளும் குடும்பமே நம்ம எதிர்த்து நின்றாலும் சரிங்க, மனுஷங்க எல்லாம் சுற்றி நின்று எதிர்த்தாலும் சரி, ஒன்று மட்டும் நமக்கு அதிகமாக விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், என் பட்சத்திலே இருக்கிறாங்க, என் பக்கத்திலே இருக்கிறாரு. ஆகினால தான் சங்கீதம் 23:4 சொல்லுகிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படே. எங்க நடக்கிறார்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாசலுக்கு நேரா ஆண்டவர் தாவீதை நடத்தி கொண்டு போகல. தாவீதை எங்க நடத்தி கொண்டு போறாருன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கு. நினைக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய மரண இருள். சவுல் நித்தமும் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உயிருக்கு கேரண்டியே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, அந்த பள்ளத்தாக்கு தான், அந்த மரண இருள் தான், அந்த போராட்டம் தான், அந்த உபத்திரவம் தான். ஆனா ஏன் பயப்பட மாட்டார்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் என் கூட இருக்கிறாருங்க, என் பக்கத்துல இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஏன் பயப்பட மாட்டீங்க? ஏன் நம்ம பயப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெரியல எங்கெங்க இருக்கிறார் ஆண்டவர். ரொம்ப பயமா இருக்குது. நம்ம பாட்டு கூட பாடுறல, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. உண்மைதான், ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பட்சத்தில் தான் இருக்கிறார். பயப்படும் போதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி திடப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது ஆதியாகமத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்த உள்ளவனா இருந்தான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். சிறைச்சாலை தான் இருக்கிறாங்க, எகிப்தியருடைய வீட்டில் அடிமையா இருக்கிறாரு, குழியில இருக்கிறாரு. அங்கிருந்து தூக்கிட்டு போய் திரும்ப ஜெயிலில் போடுறாங்க, ஜெயில இருந்து கொண்டு வராங்க, இப்படியே அலக்கழிக்கிறாங்க. ஆனா வசனம் மட்டும் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனா அவர் போன பாதையெல்லாம் பார்த்தா தாவீதை போலவே மரண இருள், மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த குழியில போட்டு சாகடிப்பாங்கன்னு பார்த்தா சாகடிக்கல, திரும்ப குழியில போடுறாங்க, அங்கேயாவது விட்டுரும், அங்கே விடல, இஸ்மவேல் விற்கிறாங்க, அங்கிருந்து பார்த்தா எகிப்திட்ட கொடுக்குறாங்க, சரி அங்கேயாவது இருக்கலாம், இல்லை திரும்ப சிறைச்சாலைக்கு போறாங்க, அங்கேயும் நிம்மதி இல்லை, இப்படியே போகுது. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று மட்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாருங்க. என்ன உறுதிப்படுத்துறாருன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீ நினைக்கலாம் கர்த்தர் கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் பக்கத்திலே இருக்கிறாரு, ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ உபத்திரம்? கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ உபத்திரம். கர்த்தர் கூட இல்லாத ஒரு மனுஷனை போய் பாருங்க, சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு பயமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த உலகத்தில் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது, உலகத்துமே அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறவங்க தான் ஒரு பாவத்தை கண்டு பயப்படுவாங்க, ஒரு சின்ன ஒரு மனசு வேதனை பயப்படுவாங்க. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது பயப்படுவாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது பயப்படுவாங்க. தேவ சமூகத்தில் இந்த 5வது மாதம் காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து, ஐயோ நீங்கள் நான் ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், இந்த மாதம் கர்த்தர் என் கூட இருக்கணும், இந்த மாதம் கர்த்தர் என் குடும்பத்தில் அவர் ஆளுகை செய்யணும், பயப்படுவாங்க. இதெல்லாம் எங்கன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். இப்போது நான் 2வது ஒரு காரியத்தை நம்ம சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஒரு தேவ பிள்ளைங்க பயப்படக்கூடாது அப்படின்னா, பயம் வர்ற நேரத்தில் ஒன்று நம்ம நம்பணும், கர்த்தர் நம்ம தாங்குறார். ஆமே, யார் தாங்குறா? கர்த்தர் தாங்குறார். இது மனுஷனுக்கு இல்லைங்க இந்த வார்த்தை, உலகத்தில் இருக்கிற அந்நியனுக்கு இந்த வார்த்தை கொடுக்கலங்க. வசனம் சொல்லுகிறது, தாவீதினுடைய வாழ்க்கையில் 3வது சங்கீதம் 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பெரிய நம்பிக்கை. ஏன்னா அந்த சங்கீதத்தில் தான் அப்சலோம் துரத்துறாரு அப்படின்னு அவர் ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, நான் படுத்து நித்திரை செய்கிறேன், நான் விழித்து கொள்கிறேன், கர்த்தர் தாங்குறார். நீங்கள் நம்ம பெருசாக சொல்ல முடியும், நம்ம நைட்டு தூங்கி எத்தனையோ பேர் காலையில் எழுந்துக்கலைங்க, எத்தனையோ பேர் அந்த இரவு நேரத்தில் தூக்கத்தில் தன்னுடைய ஜீவனை விட்டுடுறாங்க, எத்தனையோ பேர் தூக்கத்து நேரத்தில் அவங்களுக்கு காலையில் விழிப்போமா என்கிற நிச்சயம் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நிச்சயம் உண்டு. என்ன என்று சொன்னால், நான் விழித்து கொள்வது காரணம் யாருன்னு சொன்னால், கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்குறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? நீங்கள் எல்லாம் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தாங்குறார். நான் போகும்போது, வரும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது, உட்காரும் போது என்னை ஆராய்ந்து அறிந்து என்னை சுற்றிலும் என்ன செய்யறாருன்னா சூழ்ந்திருக்கிறார். அவர் தான் தாங்குறார். அவர் தாங்கலைன்னா நான் எப்போது உடைஞ்சு போயிருப்பேன், நான் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் நம்மை தாங்கி பிடிக்கிறார். நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன் அசைக்கப்படுற, நீ ஏன் சோர்ந்து போகிற? ஒரு சில சமயத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்குமா. இப்போ என்னை பார்க்குறீங்க, நல்லா பெரிய மீசகஸெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய ஆளையே ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா, ஏன் என்னை விட்டுருங்களேன், ஒரு பெரிய பலசாலி, பெரிய கராத்தா மாஸ்டர், கெம்ஃபு மாஸ்டர் கூட இருக்கட்டுமே, அவ்வளோ பெரிய திடனாக இருக்கிற
பெரிய பாக்ஸராக இருக்கிற அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு பெரிய மனுஷனுக்கும் ஒரு கவலை வந்துடுச்சு அப்படின்னா, அந்த மனுஷனால் உண்மையை நான் சொல்கிறேன், அவங்களால எழுந்து ஒரு 10 அடி கூட நடக்க முடியாது. ரொம்ப சோர்ந்துருவாங்க, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அந்த வேதனை வந்து அவங்க இருதயத்தை ஒரு வழி ஆக்கிடும். இப்போ அவ்வளோ பெரிய பலசாலி தான், ஆனாலும் அந்த இருதயத்தில் உள்ள கவலை ஒரு மனுஷன் ஒடுக்கிடும். ஏன் இன்னைக்கு நம்ம இவ்வளோ கவலைகளை வச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை யாருக்குமே இருக்காது, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் தான் என்னை தாங்குறார். அவர் மட்டும் என்னை தாங்கி பிடிக்கலைன்னா என் சூழ்நிலை இருக்கிற இந்த நிலைமைக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பேன். நான் ஒன்று நம்புகிறேன், கர்த்தர் என்னை தாங்கி பிடிக்கிறார். அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறாரு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். 10,000 பேர் என்னை சுற்றி சூழ்ந்து படையெடுத்து வரலாம், அவங்க எல்லாம் மேற்கொள்ளலாம், வந்து நிற்கலாம், எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் நான் ஏன் பயப்பட மாட்டேன்? கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கிறார். 41:3 சொல்லுகிற சங்கீதம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். எவ்வளோ பெரிய வியாதியின் போராட்டத்தில், ஒருவேளை வியாதியினுடைய நேரத்தில் நீங்கள் மனம் கலங்கி நின்று இருக்கலாம். அந்த படுக்கையில் வியாதியாக இருக்கும்போது நம்ம எழும்பி நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அந்த வியாதி நேரத்தில் நம்மை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். பல சமயத்தில் சொல்ல முடியும், ரொம்ப அதிகமான வியாதி, பலவீனம், ஒருவேளை தாங்க முடியாத அளவுக்கு சோர்வு இருக்கும் போது ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம்னு சொன்னால், அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே சென்று கொஞ்ச நேரத்தில் நமக்கு சுகத்தை தர முடியும். இது எத்தனையோ சமயத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன். நான் ரொம்ப பலவீனப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மெசேஜ், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் பேசுகிற மெசேஜை வந்து செல்ஃபோனில் போட்டு ஓரம் வச்சிருவேன். அந்த மெசேஜ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை கேட்க 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 கொஞ்ச நேரத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். அந்த பலன் உண்டான மாத்திரத்தில் அந்த படுக்கையை விட்டு கர்த்தர் எழும்ப உதவி செய்வார். நான் சொல்லுகிறேன், இந்த 2வது மாதம் நான் ஏன் பயப்படக்கூடாது? 2வது காரியத்தை நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை தாங்குறாருங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். இந்த மாதம், இந்த 5வது மாதம் கர்த்தர் தாங்குவார், அவர் சுமப்பார், அவர் நடத்துவார். ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதம் எதுவுமே கிடையாது, ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை தான், கர்த்தர் தாங்குவார். அவர் தானே சொன்னார், நான் தாங்குவேன்னார்ல, அவரே தாங்குவார். நான் 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் தேவனுடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாது? பயப்படுகிற நாளில் ஏன் பயப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் என் கண்ணீரை பார்த்து பதில் தருவார். பெரிய நம்பிக்கை நிச்சயம் என்ன அப்படின்னா, என் கண்ணீரை கர்த்தர் பார்க்குறாருங்க. நம்ம விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய விசுவாசம் உண்டு. என்ன பெரிய விசுவாசம் அப்படின்னா, நான் எப்பெல்லாம் போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்ணீர் வடிக்கிறனோ அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நிறைய மனுஷனை தேடி போய் நம்மளுடைய குறையை வந்து மனுஷங்கிட்ட சொல்லி, அந்த மனுஷங்கிட்ட இருந்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் பண்ணுவார், கவலைப்படாதீங்க அவர் மாற்றுவார். இந்த மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு 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 காலத்துக்குமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. நம்மளை அனுப்பினதுக்கப்புறம் அந்த மனுஷங்க பக்கத்தில் போய் சொல்லுவாங்க, இவரெல்லாம் இன்னும் ஆடினாரு, இப்போ பார்த்தீங்களா இவருக்கு வந்த நிலைமைய, இப்போ பார்த்தீங்களா அழுதுட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா. நான் சொல்லுகிறேன், மனுஷங்கிட்ட தயவை எதிர்பார்க்காதீங்க, கர்த்தர்கிட்ட தயவை எதிர்பாருங்க. கர்த்தருடைய சமூகம். நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். எசேக்கியா ராஜா வியாதியோடு இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அனுப்பி சொல்லுகிறார், நீ வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்துப்பா, நீ போக போற அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில், இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா என்ன செய்வோம்னா, அந்த மனுஷனை பிடிச்சிப்போம், அந்த தீர்க்கதரிசி விட மாட்டோம். ஐயா எனக்கா ஜெபம் பண்ணியா, எப்படியாவது கர்த்தர் என்ன பண்ணோம் மாத்திரம், எப்படியாவது கர்த்தர் இந்த நிலைமையிலேருந்து தூக்கி எடுக்கணும், சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, ஏசையா ஏதாவது பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏசையா தீர்க்கதரிசிக்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல, திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவர் வந்தார், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, கர்த்தர் வந்து எடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இவர் என்ன பண்ணார்னா, தான் வீட்டுக்கு போனார்,
முழங்கால போட்டாரு, சோர்புறமா திரும்பினாரு, கண்ணீர் விட்டு கதறார். இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு பெரிய பதில் இருக்குங்க. இதை குறித்து பேசுனா ரொம்ப நேரம் ஆகும். இந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய பதில் இருக்கு. நம்ம உலகத்துல வடிக்கிற கண்ணீருக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல வடிக்கிற கண்ணீருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. உலகத்துல நம்ம எத்தனை சமயம் நம்ம அழுதாலும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனா ஆண்டவர் சமூகத்துல இந்த மனுஷன், இந்த ராஜா எசேக்கியா ராஜா சுவர்புறமா திரும்பிட்டாரு. திரும்பி அழுகுறாரு. என்ன அழுகுறாருன்னா, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன், நான் என்ன செய்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு. இவர் அழுகிற இந்த அழுகையின் சத்தத்தை உள்ள நடந்து போயிட்டு இருக்கிற, அரண்மனையில் நடந்து போயிட்டு இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தெரியாது. ஆனா இந்த கண்ணீரையும் இந்த விண்ணப்பத்தை யார் கேட்டதுன்னா கர்த்தர் கேட்டார். ஆகையினாலதான் வசனம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையினுடைய முற்றத்துக்கு போகிறது முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி சொல்லு, உன் ஆயுசின் வருஷத்துல 15 வருஷத்தை நான் கூட்டுவேன்ப்பா. எப்படி நடக்கும்? 15 வருஷம் நான் கூட்டி தருவேன், நீ போய் சொல்லுப்பா. ஏன்னா இந்த கண்ணீரை அந்த ஊழியக்கார் பார்க்கலங்க, கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்தார். நம்ம இருதயத்தின் பாரத்தை நம்ம ஒருவேளை உங்ககிட்ட ஷேர் பண்ணா கொஞ்சம் பாரம் கம்மியாகுமே? இல்ல, இந்த கண்ணீரையும் வேதனையும் யார் பார்க்கணும்னா கர்த்தர் பார்க்கணும்.